ரிஜிஸ்டார்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேன் 1, 2, 3ன்னு வைக்கிறோம்ல, ஒண்ணும் ஒவ்வொரு சப்ளை குடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1ல வச்சோம்னா கம்மியா இருக்கும். 2ல வச்சா அதோட கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். 3ல வச்சா ஃபுல் ஸ்பீடுல இருக்கும். அத கண்ட்ரோல் பண்றதோட வேலை தான் இது எல்லாமே. அது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல ஒண்ணு மாறும். இப்ப லைட்டுக்கு 1, ஃபேனுக்கு 1, ஃப்ரிட்ஜுக்கு 1, வாஷிங் மிஷினுக்கு 1 எல்லா இடத்துலயும் இத யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட்ட வந்துட்டு கரெக்ட்டா பாஸ் பண்ணணும் பவர அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இதுல வந்துட்டு அதோட சைஸ் போட்டிருக்கும். நீங்க கோடிங் எடுக்கும்போதே அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இத்தன பவர்ல இங்க குடுத்தா போதும் அப்படின்னு. அதுக்கு தகுந்தாப்புல தான் இது பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஜிஸ்டர எல்இடில வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த வாக்குல வச்சா தான் அது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இது நெகட்டிவ். இந்த பக்கத்து பாசிட்டிவ்ல வச்சிருக்கணும். ஓகேவா? பாசிட்டிவ்க்கு நேரா ரெஜிஸ்டர் வச்சு, அதுக்கப்புறம் ஜம்பர் ஒயர எடுத்து கனெக்ட் பண்ணணும். இங்க நான் நெகட்டிவ்ல மாத்தி வச்சிருக்கேன். நீங்க பாசிட்டிவ் இந்த பக்கத்த தான் வைக்கணும். இந்த லைனுக்கு நேரா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் வச்சு, அதுக்கடுத்து ஜம்பர் ஒயர எடுத்து கொண்டு போய் ஆர்டினோ போர்ட்ல கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இதான் ரெஜிஸ்டர்னா. தேங்க் யூ.